Hi students, Today, you are going to learn about the cyclotron. Cyclotron, it is a device used to accelerate the charged particle to gain large kinetic energy. அதாவது சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து ஹை ஸ்பீடில் ஆக்சலரேட் ஆகும்போது அதுக்கு கிடைக்கிற அந்த ஹை கைனட்டிக் எனர்ஜி, அதுக்கு அதிகமாக கைனட்டிக் எனர்ஜி கிடைக்கும். அந்த கைனட்டிக் எனர்ஜியை நம்ம மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த டிவைஸை வந்து நம்ம சைக்ளோட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹை எனர்ஜி ஆக்சலரேட்டார். சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஹை ஸ்பீடில் ஆக்சலரேட் ஆகுது. அப்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கைனட்டிக் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இட் இஸ் இன்வென்டட் பை லாரன்ஸ் அண்டு லிவிங்ஸ்டன். இந்த லாரன்ஸ் அண்ட் லிவிங்ஸ்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இன்வென்ட் பண்ணவங்க. When a charged particle moves normal to the magnetic field, it experiences magnetic Lorentz force. சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக மூவ் ஆகும்போது இதுக்கு மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், தட் இஸ் ஒரு ஃபோர்ஸ் வந்து இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், கிடைக்கும். அந்த ஃபோர்ஸை மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் பர்பெண்டிகுலர் டு த ஃபீல்ட், இட் கெயின்ஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். See the statement as in the picture format. பாசிட்டிவ் சார்ஜ் அண்டு நெகட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிடைக்கும் போது டைரக்ஷன் மாறுது, ஃபோர்ஸோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர், இட் மூவ்ஸ் வித் பர்டிகுலர் வெலாசிட்டி அண்ட் இட் கெயின்ஸ் எ ஃபோர்ஸ். த தம்ப் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபோர்ஸ், மேல் நோக்கி இருக்குது ஃபோர்ஸு. அதே நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும்போது ஃபோர்ஸோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கான்செப்டை பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டு தான் இந்த சைக்ளோட்ரான் அப்படின்ற டிவைஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன், இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 semi-circular metal containers called Ds. இதோட செட்டப் எப்படி இருக்கும்னா, இதில் 2 செமி சர்க்குலர் மெட்டல் பிளேட்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம எப்படி அதை ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா டீஸ் அப்படின்னு சொல்கிறோம். செமி சர்க்குலர் பார்த்து டீஸ்ன்னு சொன்னது இந்த பார்ட்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த டீஸு 2 செமி சர்க்குலர் மெட்டல் பிளேட்ஸ் டி. Ds are enclosed in an evacuated chamber. இந்த டீஸு இந்த செட்டப் அப்படியே வந்து என்ன இருக்குன்னா, ஒரு சேம்பருக்குள்ளே இந்த இன்பிட்வீன் இந்த டீஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கெப்ட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா, 2 பக்கமுமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு சப்ளை பண்ணுறோம். அது யூனிஃபார்மாக இருக்குது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அண்ட் இட் ஆக்ட்ஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டீஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகுது, டீஸுக்கு பர்பெண்டிகுலராக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. நார்த் அண்டு சவுத் போல், ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன் பிட்வீன் இந்த டீஸ் அப்படின்ற பிளேட்டு நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது, டீஸ்க்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அண்ட் ஆல்சோ த டீஸ் கெப்ட் இன் அன் இவாக்குவேட்டட் சேம்பர். இந்த சேம்பரை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த இவாக்குவேட்டட் சேம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். The 2 Ds are kept separated with a gap. 2 Dsக்கு இடையில் ஒரு கேப் மெயின்டைன் பண்ணுறோம். அண்ட் the source S of charged particles to be accelerated is placed at the center in the gap between the Ds. 2 Dsக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் சார்ஜ்டு பார்ட்டிகளை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எஸ், எந்த சார்ஜ்டு பார்ட்டிகளை நம்ம ஆக்சலரேட் பண்ண போகிறோமோ, எதை
நம்ம ஆக்சிலரேட் பண்ண போகிறோமோ அதை அந்த கேப்பில் வைக்கணும். 2 டீஸ்க்கும் உள்ள கேப்பில் அதை நம்ம சோர்ஸை ப்ளேஸ் பண்ண போகிறோம். பிக்சரில் பாருங்கள், இந்த கேப்பு, இந்த 2 டீஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 டீஸ்க்கு இடையில ஒரு மைன்யூட் கேப் இருக்குது. இந்த கேப்பில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சோர்ஸ் எஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இன்பிட்வீன் கேப் சோர்ஸ் எஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சோர்ஸுன்றது இருக்குது. அதாவது நம்ம எதை வந்து ஆக்சிலரேட் பண்ண போகிறோமோ, எந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலை ஆக்சிலரேட் பண்ண போகிறோமோ அதை அந்த கேப்பில் ப்ளேஸ் பண்ணணும். தீஸ் டீஸ் ஆர் கனெக்டட் டு ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இந்த டீஸ் அப்படின்ற மெட்டல் பிளேட்ஸை நம்ம ஏசி சப்ளையோட கனெக்ட் பண்ண போகிறோம். பிக்சரில் பாருங்கள், இந்த பார்ட்டு இதுதான் இந்த டீஸு. இந்த டீஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மெட்டல் பிளேட்ஸு, இதை ஏசி சப்ளையோட கனெக்ட் பண்ணுறோம். ஏசி சப்ளை இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இங்கே பாசிட்டிவ் டெர்மினல், இங்கே நெகட்டிவ் டெர்மினல். ஏசி டெர்மினல், ஏசி வோல்டேஜ் சோர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் சைக்ளோட்ரான். இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சோர்ஸு. ஸோ சோர்ஸ்லேருந்து அந்த அயன் வந்து எஜெக்ட் ஆகுது. பாசிட்டிவ் அயன்ஸ் ஆர் எஜெக்டட் ஃப்ரம் சோர்ஸ் எஸ். ஸோ அந்த பார்ட்டிக்கல் ஆக்சிலரேட் ஆகுது, ஆக்சிலரேட்டட் டுவோர்ட்ஸ் D1. D1ன்ற பிளேட்டுக்கு ஆக்சிலரேட் ஆகி போகுது. அப்போ அந்த D1ன்ற பிளேட்டு நெகட்டிவ் பொட்டன்ஷியல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் அந்த சமயத்தில். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது அந்த டீஸ்ன்றது, பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதனால் அந்த அயன் சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ஆகும்னா ஒரு சர்க்குலர் பார்த்து எடுக்க ஆரம்பிக்கும். சோர்ஸ் எஸ் இஸ் எஜெக்டட் ஃப்ரம் ஓ. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்தால் அந்த சோர்ஸ் எஜெக்ட் ஆகுது. எஜெக்ட் ஆகி டிக்கு என்டர் ஆகும்போது அங்கே நெகட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் பொட்டன்ஷியல் மெயின்டைன் ஆகும். அங்கேருந்து அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பண்டிகுலராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பாத்து கிடைக்குது, செமி சர்க்குலர் பாத்து. தெரியுதா உங்களுக்கு இந்த பிக்சரில்? இந்த சோர்ஸ் மூவ் ஆகிறத பாருங்கள், இப்படி தான் மூவ் ஆகுது, இப்படி வரும். ஸோ ஒவ்வொரு டீஸுக்கும் அது சேஞ்ச் ஆகும்போது இந்த பொலாரிட்டியும் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் கவனிங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அடுத்தது அந்த பார்ட்டிகள் இங்கேருந்து இங்கே என்ட்ரு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது நெகட்டிவாக மாறும். இந்த மாதிரி பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த பார்ட்டிகள் ஒரு டீலேருந்து அடுத்த டீக்கு என்ட்ரு ஆகும்போது ப்ளஸ்ஸு மைனஸு ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். நீங்கள் இந்த பிக்சரில் உங்களுக்கு கிளியராக தெரியும். க்ளீனாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அந்த டெர்மினல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஆஃப்டர் ஒன் செமி சர்க்குலர் பாத் இன் D1, தி அயன் ரீச்சஸ் த கேப் பிட்வீன் டீஸ். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஒரு செமி சர்க்குலர் பாத்து ஒரு ஹாஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதும் அந்த கேப்புக்கு மறுபடியும் வந்துடும் அந்த அயனு. அட் திஸ் டைம் த பொலாரிட்டிஸ் ஆஃப் த டீஸ் ஆர் ரிவர்ஸ்டு. ஸோ ஒரு டீலேருந்து அடுத்த டீக்கு என்ட்ரு ஆகும்போது அந்த பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிடும். ப்ளஸ்னா மைனஸ்னு மாறும், மைனஸ்னா ப்ளஸ்ன்னு மாறிக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே அது மாறும். டு தட் த அயன் இஸ் நவ் ஆக்சிலரேட்டட் டுவோர்ட்ஸ் D2. ஸோ அப்போ அந்த D2ன்ற பிளேட்டுக்கு என்ட்ரு ஆகிடும் வித் எ கிரேட்டர் வெலாசிட்டி. ஒரு பிளேட்லேருந்து அடுத்த பிளேட்டுக்கு என்ட்ரு ஆகும்போது அதோட ஸ்பீடு என்ன ஆகிட்டே இருக்கும்னா அதிகமாகிட்டே போகும். வித் கிரேட்டர் வெலாசிட்டியில் D2க்கு என்ட்ரு ஆகுது. சோர்ஸ் எஸ் வந்து சென்டர்லேருந்து வெளியில் வந்து ஒரு டீலேருந்து அடுத்த டீக்கு என்ட்ரு ஆகுது பாருங்கள். ஒவ்வொரு டீயாக என்ட்ரு ஆகி அடுத்தது கடைசியாக டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணுது. சென்டர்லேருந்து எஜெக்ட் ஆகுது, ஒரு டீயில் என்ட்ரு ஆகுது, ஒரு டீலேருந்து அடுத்த டீக்கு வரும்போது டெர்மினல் மாறும், ப்ளஸ்ஸு மைனஸ் ஒவ்வொரு டீக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு, இங்கே வந்து ப்ளஸ் இருந்துச்சுன்னா அடுத்த டீக்கு என்ட்ரு ஆகும்போது மைனஸ் ஆகும், அங்கே மைனஸ் இருந்ததுன்னா அடுத்த டீக்கு என்ட்ரு ஆகும்போது ப்ளஸ். இது போல் மாறி மாறி அந்த பொட்டன்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸு, அடுத்த டைமில் வந்து இங்கே ப்ளஸ்னா இங்கே மைனஸ். இது போல் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அந்த சோர்ஸு ஒரு டீலேருந்து அடுத்த டீக்கு என்ட்ரு ஆகும்போது. ஃபைனலாக என்ன ஆகும், அந்த டார்கெட்டில் வந்து ஹிட் ஆகுது பாருங்கள். ஒவ்வொரு சர்க்குலர் பார்த்து முடிச்சு அடுத்தது வரும்போது ஸ்பீடு அதிகமாகிட்டே வருது பாருங்கள். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்,
For this circular motion, the centripetal force of the charged particle is provided by Lorentz force. Centripetal force Lorentz forceக்கு ஈக்குவலாக இருக்குது. சென்ட்ரிபிடல் ஃபோர்ஸோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். mv²/r is equal to Lorentz force BQV. BQV is the Lorentz force அப்படின்னு சொல்லுவோம். Bனா மேக்னெட்டிக் ஃபீல்டு, Q சார்ஜ்டு பார்ட்டிக்கல், V அது மூவ் ஆகக்கூடிய வெலாசிட்டி. ஸோ BQV is the Lorentz force is equal to mv²/r. ஸோ இதிலிருந்து நம்ம R வேல்யூ கேல்குலேட் பண்ண போகிறோம். R. ஸோ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு வாங்க. அப்போது BQV/mv² ஈக்குவல் டு 1/r. நெக்ஸ்ட் ஸ்டெப், BQV/mv² இருந்தது. ஒரு வியும் கேன்சல் பண்ணிட்டோம். BQ/mv ஈக்குவல் டு 1/r. R வேணும்னா இந்த ரெசிப்ரோக்கல் மாத்திரம். mv/bq ஈக்குவல் டு r. So r is directly proportional to v. ஸோ ரேடியஸை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு அந்த பிக்சரில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தா புரியும். ரேடியஸ் அதிகமாகும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரேடியஸ் இங்கே சொன்னோம் இல்லையா? ஸோ இங்கே இருக்கும்போது எப்படி இருக்கும்? வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அதே அடுத்த பார்த்து இப்படி வரும்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே வரும்போது வெலாசிட்டி இன்னும் அதிகமாகும். இப்படி போகும்போது வெலாசிட்டி இன்னும் அதிகமாகும். இது போல் ரேடியஸ் அதிகமாக வெலாசிட்டி என்ன ஆகுது? அதிகமாகுது. ஸோ R is proportional to V. Thus the increase in velocity increases the radius of the circular path. Velocity increase ஆகும்போது ரேடியஸும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. Hence the particle undergoes spiral path of increasing radius. ஸோ ஒரு ஸ்பைரல் பாத்தில் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒன்ஸ் இட் ரீச்சஸ் நியர் த எட்ஜ். ஸோ அந்த எட்ஜை அது ரீச் பண்ணதுக்கப்புறமா இட் இஸ் டேக்கன் அவுட் வித் த ஹெல்ப் ஆஃப் த டிஃப்ளெக்டார் பிளேட். அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளை நம்ம வெளியில் எடுக்கிறோம். அண்ட் அலோடு டு ஹிட் த டார்கெட் T. அந்த எட்ஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த சார்ஜ்டு பார்ட்டிகளை டிஃப்ளெக்டார் பிளேட்டில் ஹிட் பண்ண வச்சு அண்ட் ஆல்சோ டு அலோடு டு ஹிட் த டார்கெட் T. எந்த டார்கெட்டை நம்ம அதுக்கு ஹிட் பண்ண வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, ஹை ஸ்பீடில் ஒரு டார்கெட்டை நம்ம மோதணும் அப்படின்னா அதுக்கு இந்த சார்ஜ்டு பார்ட்டிகளை நம்ம எடுக்கிறோம், வெளியில் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சார்ஜ்டு பார்ட்டிகள் ஹை ஸ்பீடில் ஆக்சிலரேட் ஆகி வெளியில் வருது. அதை நம்ம டார்கெட்டில் ஹிட் பண்ணுறதுக்கு வெளியில் எடுக்கிறோம். மறுபடியும் இதோட பிக்சரை பாருங்கள். அந்த சோர்ஸு ஒவ்வொரு டியாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பைரல் பார்த்து கம்ப்ளீட் ஆகி கடைசியாக டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. Resonance the frequency f of the charged particle must be equal to the frequency of the electrical oscillator. ஸோ சார்ஜ்டு பார்ட்டிகளோட ஃப்ரீக்வன்சியும் அந்த எலக்ட்ரிக்கல் ஆசிலேட்டரோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகுது. அப்போ ஒன்று ஆகும்போது என்ன கண்டிஷன்னா f oscillation equal to BQ/2πm. இந்த ஸ்டெப்பு எப்படி வந்ததுக்கான ஒரு டெரிவேஷன் பார்ட் இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறேன். V equal to R omega, அதாவது ரிலேஷன் பிட்வீன் லீனியர் வெலாசிட்டி அண்டு ஆங்குலர் வெலாசிட்டி. அது நம்ம என்ன சொல்கிறோம்? V equal to R omega அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டெப்பு இதிலிருந்து ஒமேகாவோட வேல்யூ கேல்குலேட் பண்ணணும். ஒமேகா equal to V/R. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு 2πf. இந்த ஸ்டெப்பு ஒமேகா ஈக்குவல் டு 2πf. எஃப் தான் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு ஒமேகா/2πன்னு அந்த ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எஃப் ஈக்குவல் டு ஒமேகா/2π. இப்போ இதில் இந்த ஒமேகாவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். இங்கே இருக்கு இல்லையா? இந்த ஒமேகாவோட வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்? எஃப் ஈக்குவல் டு V/R இன்ட்டு 2πன்னு கிடச்சிடும். இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். எஃப் ஈக்குவல் டு V/R இன்ட்டு 2πன்னு கிடச்சிடும். நம்ம ஆல்ரெடி ரேடியஸு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ரேடியஸ் R ஈக்குவல் டு mv/bq. இதிலிருந்து இப்போ நம்ம V/Rக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதனால் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ரீஅரேஞ்சிங்
BQ by M equal to V by Rன்னு மாற்றிக்கோங்க. அதாவது V by Rஐ மட்டும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ BQ by M இந்த பக்கம் வந்துடும். BQ by M equal to V by R. இந்த V by Rஐ தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அங்கே ஏற்கனவே போட்ட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். F equal to V by R into 2πன்னு இருந்தது இல்லையா, அங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். F equal to BQ by M into 2π அப்படின்னு கிடைக்கும். F equal to BQ by 2πm. இப்போ F oscillation equal to BQ by 2πm. இந்த ஸ்டெப்பு தான் அங்கே நமக்கு புக்கில் நேராக கொடுத்துருக்காங்க. இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸும் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் டைரெக்டாக F oscillation எழுதிடலாம். F oscillation equal to BQ by 2πm. ஃப்ரீக்வன்சி F is equal to 1 by T. ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா. இதிலிருந்து T வேல்யூ வேணும்னா டைம் பீரியட் T equal to 1 by F. இப்போ டைம் பீரியட் ஆஃப் த ஆசிலேஷன் கால்குலேட் பண்ணணும். T equal to 1 by F. Fோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். T equal to 1 by F. Fன்றது BQ by 2πm. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ T equal to 2πm by BQ. இது டைம் பீரியட். ஒரு தடவை ஆசிலேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது? T equal to 2πm by BQ. நெக்ஸ்ட்டு என்ன கேல்குலேட் பண்ணால் கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல். கைனெட்டிக் எனர்ஜியோட ஜென்ரல் ஃபார்முலா 12 mv². ரேடியஸ் R ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆரோட ஈக்குவேஷன் mv by BQ. இதிலிருந்து வியோட வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜியில் V 12 mv²ல விக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ V equal to BQR by M இல்லையா? V equal to BQR by Mனு கிடச்சிரும். வியோட வேல்யூ BQR by Mனு சொன்னோம். இதை நம்ம கைனெட்டிக் எனர்ஜியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா 12 mv² இருக்குது. V². அப்போ V²ன்னு வரும்போது B² Q² R² by M²ன்னு கிடச்சிரும் இல்லையா? B² Q² R² by M²ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு எம்மும் கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு எம்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? அடுத்த ஸ்டெப்பில் கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் டு 1/2 M. டினாமினேட்டரில் M மட்டும்தான் இருக்கும். அப்போ நியூமரேட்டரில் B² Q² R² மட்டும் வரும் இல்லையா? B² Q² R² by 2M. அப்போது சார்ஜ்டு பார்ட்டிக்கல், இந்த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இஸ் Q² B² R² by 2M. This is the final answer. Next, limitations of cyclotron. இதில் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ஸ்பீட் ஆஃப் த அயன் இஸ் லிமிட்டட். அந்த அயன் வந்து ஆக்சிலரேட் ஆகிட்டு போயிது இல்லையா, அந்த ஸ்பீடு கூட அதில் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் அந்த மாதிரி நமக்கு போகும். செகண்ட் பாயிண்ட், எலக்ட்ரான் cannot be accelerated. இங்கே வந்து நம்ம எலக்ட்ரானை யூஸ் பண்ண முடியாது. அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் cannot be accelerated. அதே போல் சார்ஜ் இல்லாத பார்ட்டிகல்ஸையும் நம்ம இதில் ஆக்சிலரேட் பண்ண வைக்க முடியாது. இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸு. இது 3 மார்க் கொஷின்ஸில் இல்லை 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம்.